வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வருது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கல்பனா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிகிரி முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் மாதம் 12,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து வரன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சரி வரன் அமையாதனால ஒரு 2 வருஷம் தள்ளி போட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ தான் இவங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தம் இருக்கிறதுனால இப்போ இவங்க திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாதி வசதியெலாம் முக்கியம் இல்லை, எந்த வயதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாவே போதுன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளோட வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 2-3 ஏக்கர் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவும் இவங்களோட தான் கடைசி வரலும் இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மணமகன் வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க. மற்றபடி எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சரி, இல்லை விற்று எடுத்துகிட்டு அவங்களோடய நான் வரதுனாலும் எனக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் லதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் மாதம் 15,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லைங்க. ஸோ இவங்களுடைய அண்ணன் தாங்க இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய முதல் திருமணம் வந்து இவங்க அப்பா அம்மா இருக்கிறப்பே பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வரக்கூடியவராவது தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. குறைந்த சம்பளத்தில் இருக்கிற மணமகனாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் குழந்தை இல்லாமல் இருந்தால் எனக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை பெறணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.